ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்தி இல்லம். இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் மஷ்ரூம் பிரியாணினா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால என்னோடய பசங்களுக்கு என்னோடய கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏன் ஸ்டைலில் நான் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன் நான். ஜீரா ரைஸ் இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு 4 பெரிய ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ நான் கட் பண்ணிட்டேன். 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனைஸ், 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு. இதுக்கு ஒரு பெரிய பல்லு பூண்டு, ஒரு பெரியது, அது ஒன்று ஃபுல்லாக உரித்து எடுத்திருக்கேன். இஞ்சியும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது மசாலா தேவையான இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா இதுக்கு நான் என்ன சேர்ப்பேன்னா இஞ்சி பூண்டு, மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவேன். சரிங்களா? அடுத்தது க்ரீன் சில்லி. இது நாங்கள் கொஞ்சம் காரம் ஸ்பைஸ் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் இது 4-5 சின்னதாக எடுத்திருக்கேன் க்ரீன் சில்லி. உங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது புதினாவும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின் இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கோகனட் மில்க். நான் எந்த ஒரு பிரியாணி பண்ணாலும், கீ ரைஸ் பண்ணாலும், எது பண்ணாலும் நான் கோகனட் மில்க்கை ஆட் பண்ணுவேன். ஏன்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட், ஒரு அரோமா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போதுமே கோகனட் மில்க்கு எடுப்பேன். ஏன்னா அந்த கோகனட் மில்க் நாம் சேர்க்குற காரம் எல்லாம் இது நான் எப்பொழுதுமே கோகனட் மில்க் எடுத்துக்குவேன். இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது 1 டம்ளர் இப்போ ரைஸ் ஆட் போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 டம்ளர்னால் இதில் 1 டம்ளர் கோகனட் மில்க் ஆட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஊற்றும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அடுத்து ரெட் சில்லி பவுடர். இது நான் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், இதை ஆட் பண்ணுவேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. பாருங்கள், கரம் மசாலா நான் உங்களுக்கு செய்யும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலா சொன்னீங்களா, இஞ்சி பூண்டு, மிளகு, சோம்பு, இதை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது குக்கர் கொஞ்சம் சூடானதும் இப்போது 1 டீஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும்.
இப்போது இதுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். இப்போது 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, இதுக்கு தகுந்த ஆயில் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் 1 டீஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். சொல்ல எதுக்காக வெயிட் பண்ணுங்க பேசிட்டு இப்போ வந்து 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆகலை. காரம் எது சேர்த்தாலும் நான் கோகனட் மில்க் ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வதங்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா அந்த ஆனியன் நல்லா வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா நீங்கள் வதக்கி விட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போது இந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு, இப்போது இந்த டைமில் இப்போ இதை ஆட் பண்ணுங்க. பச்சை வாசனை போகணும். ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருந்து இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தீங்களா, இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போது இப்போ அது நல்லா கொஞ்சம் இதுவாகும். நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. மிளகாய்த்தூள், சில்லி, இது வந்து கரம் மசாலா, இது வந்து கொரியண்டர் பவுடர். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், நல்ல தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கொஞ்சம் இது பாருங்கள், மஞ்சள் தூள், வந்து சில்லி பவுடர். சில்லி நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன். தனியா பவுடர் டீஸ்பூன். கொஞ்சம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன்.
இப்போ வந்து இது நல்லா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அந்த எண்ணெய் பிரியணும், இந்த எண்ணெய் தனியாக பிரியணும். இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பச்சை வாசம்லாம் போகணும். இந்த பவுடர்லாம் போட்டோம் இல்லைங்களா, சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி எண்ணெயில் வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும். அதுதான் இப்போது நம்ம வந்து இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணணும். சரி. இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த மஷ்ரூம்லேயே பாருங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணி விடும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கணும். இப்போ இது கவர் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ அது எண்ணெய் பிரியணும். ஹீட் வந்து மைல்டு ஹீட்டில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே இப்படி மூடினா போதும். கொஞ்சம் நேரம் மஷ்ரூம் வந்து இதுவாகட்டும். என்னோட பசங்க வந்து ஃபுல்லாக அவங்க டைமை வந்து டிவி ஃபுல்லாக அவங்க ஆக்குப்பை பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு பார்க்க இல்லை, பட் எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி, நீங்கள் ரீசெண்டாக பார்த்த தமிழ் படம் என்ன திரைப்படம் பார்த்தீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எந்த திரைப்படம் நல்லா இருந்தது? ரீசெண்டாக பார்த்தப்பட மாஸ்டர் பார்த்தேன். வெரி குட். மாஸ்டர் படம் என்ன நினச்சிங்க? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு விஜயோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். விஜய் படனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மாஸ்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அதில் என்ன சாங் தீம் வந்து அழுத்தம் வேண்டாம். ஒரு சினிமா சாங், ஏதாவது ஒரு லைட்டாக சாங்கு நமது அன்பர்களுக்காக, ஆனந்தி இல்லத்தரசிகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இனிய சாங் ஒன்று, ஒரு 2 லைன் எடுத்து விடுங்க. நீங்கள் கேட்குறப்ப தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது பாட்டு ஞாபகம் வந்தால் நான் பாடுறேன். பாடுவீங்க? பாடுறதுலாம் இல்லைங்க. அதாவது பாடுவேன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் எனக்கு நீங்கள் கேட்கும்போது இல்லை மாதிரி தெரியுது. ஏதோ பாட்டு கற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. நான் பாட்டெல்லாம் கற்றுக்கலங்க. நான் வந்து எனக்கு சாங் பிடிச்சதுன்னா நானே வந்து போட்டு நானே பாடி பார்த்துக்குவேன். நான் வந்து இந்த பசங்க வந்து ரொம்ப கலாட்டா தாங்க. பசங்க கலாட்டா பண்ணுவாங்க. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா 2 பசங்க எனக்கு. பெரிய பையன் வந்து +2 போயிருக்கான். ஸோ சின்ன பையன் 6th போகிறான். ஸோ 2 பேரும் அப்பப்போ பயங்கர அடிதடை சண்டை நடக்கும். அதுலேயும் நான் வந்து சமையல் பண்ணி மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் பண்ணிவிடுவோம். ஏன்னா பசங்கன்னா அப்படி தான் இல்லைங்களா. வருது இல்லைங்களா, அது எண்ணெய் கொஞ்சம் விடணும். அப்போ வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அது மேலே ரிலீஸ் பண்ணும் ஆயில். ஸோ அப்போ வந்து டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவசரப்பட வேண்டாம். அந்த எண்ணெய் இது பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வருது, இப்போ தான் வருது, ரிலீஸ் ஆகுது. தண்ணி விடும். ஆக்சுவலி மஷ்ரூம் போட்டிங்கன்னா பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம அளந்து தண்ணி ஊற்றும் போது ஒரு கால் டம்ளர் நம்ம கம்மியாக ஊற்றினா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். என்னடா சாப்பிட்ற? பிரியாணி சாப்பிட போகிறோம், சிப்ஸு சாப்பிட்ற. இந்த பசங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல. ஜங்க் ஃபுட்டு, சிப்ஸு, இதே வேலை தான். நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க பசங்களை? கண்ட்ரோலை என்ன பண்ணுறது, அவனுங்க பசங்கன்னா அப்படி தான் சொல்லிங்களா. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் தான் அமைதியாக போகணும். நம்மளுக்கு தான் அந்த பொறுமை வேணும், பேஷன்ஸ் நம்மளுக்கு தாங்க வேணும். பசங்களை என்னங்க சொல்ல முடியும், அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லா இருக்குமா நீ சொல்கிற நியாயம்? பசங்க என்ன செஞ்சாலும் சும்மா இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ எவ்வளோ சிப்ஸ் சாப்பிட்டாலும் சும்மா பார்த்துட்டு இருக்கீங்களா? அது அவங்களுக்கா புரியணும். இல்லை, இப்போ நம்ம வந்து
தேவையான அளவு இந்த தேங்காய் பால் சொன்னோம் இல்லைங்களா, அது நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர், ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து இதில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் கோகனட் மில்கோட சேர்த்து இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம இதிலே தண்ணி கொஞ்சம் விடுறதுனால நம்ம வந்து 3.25 வச்சா போதும் தண்ணி. இப்போ பாருங்கள், 1 கிளாஸு கோகனட் மில்க்கு, glasses of rice. இது 2 glasses ஆஃப் ரைஸ்க்கு. Can you show me the measurement glass? அதை கொஞ்சம் காமிங்க. இதில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசிக்கு for 2 glasses of rice you're pouring in 4 கிளாஸ் 4 கிளாஸ் 4 கிளாஸ் வாட்டரு. 4 glass water. நம்ம 2 கிளாஸ் கோகனட் மில்க் 2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். You're adding yummy smells. I could smell the 2 ஊற்றிருக்கேன். இப்போ வந்து வாசனை மூக்க தூக்குதுமா. 3. இப்போ 4வது வந்து ஒரு 1/4 ரொம்ப கம்மியாக ஊற்றணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம், அதனால் 3.25. ஸோ அவ்வளோதான். இது நல்லா உப்பு பார்த்துடலாம். டேஸ்ட்டு உப்பு பார்த்துட்டா அது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி. நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து ராக் சால்ட். காமிங்க, அது நண்பர்களுக்கு கொஞ்சம் காமிங்க. You can show that to our viewers. She's using rock salt, Himalayan rock salt. இதில் அயோடின் இருக்காது, கெமிக்கல்ஸ் கிடையாது. நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு தான் அரிசி போடணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ரைஸ் டு இட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். இந்த 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து இப்போ இது கொதிக்கணும். இந்த ரைஸ் இந்த தண்ணி இல்லைங்களா, இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். இன்னும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொதி வந்த பிறகு தான் அரிசி போடணும். இது வந்து ஜீரா ரைஸ். இது வந்து ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸ் இந்த டேஸ்ட் வந்து ஆக்சுவலி மஷ்ரூம் பிரியாணிக்கு ஜீரா ரைஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நான் அது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண மாட்டேறீங்க? பசங்களுக்கு இந்த பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி இந்த ரைஸில் தான் பிடிக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து கீ ரைஸ் பண்ணுவேன். வேறு என்ன கீ ரைஸ் மெயினாக அதில் தான் பண்ணுவேன். மஷ்ரூம் பிரியாணின்னா நான் இந்த ரைஸில் தான் நான் பண்ணுவேன். பசங்களுக்கு அதான் பிடிக்கும், அதனால் நான் இதே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1க்கு 1.5 அளவு தண்ணி, இதுக்கு 1க்கு 2 யூஸ் பண்ணலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, அதான் அளவு. ஃபஸ்ட்டு ரைஸே வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுட்டு வடித்து அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும் ரைஸை. 2 மினிட்ஸ் சீக்கிரமாக ஜஸ்ட்டு மூடி மட்டும் வைங்க. மூடி 5 மினிட்ஸ் தான் இது வைக்கணும். இது வந்து ப்ரெஷர் கிடையாது, நான் ப்ரெஷர் போட மாட்டேன். ஓஹோ, சரி. பேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்களை கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். டார்ச்சர் பண்ண என்ன செய்வீங்க? கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும். சரி, ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் அவங்களே மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு பழக்கம் அனுபவம் இருக்குது. ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. பசங்களை வந்து சண்டை போட்டால் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து அமைதியாவாங்க அப்படிங்கிற ஆனந்தியோடைய ஸ்ட்ராட்டஜியை ஆனந்தி இல்லத்தில் சொல்கிறாங்க. எல்லாம் குறிப்பெடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி கேட்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். சரி,
இப்போது உடனே அந்த லெமன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஏன்னா அது அரிசி வந்து குழையாது. ஸோ அந்த லெமனையும் ஆட் பண்ணி போகிறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்புறமா தான் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணணும். ஒரு 8 மினிட்ஸ். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது. இந்த டைமில் சால்ட் செக் பண்ணிவிட்டு போட்டுங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் ஒரு கல் கூடவே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரைஸ் பிரியாணி ஆன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால் ஒரு கல் உப்பு ஜாஸ்தி இருந்தாலும் ஓகே தான். அதுதான் கரெக்டானது எப்பயுமே. இது வந்து கொஞ்சம் இருக்கணும். இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி இதை தம் போட போகிறோம். இல்லை மூடி அதை 8 மினிட்ஸ் கொடுக்கணும். இது கொஞ்சம் இழுக்கணும். அந்த ரைஸ் வந்து அந்த தண்ணி வந்து இழுக்கணும். கொதிக்கட்டும். ஸோ அப்போ இது வந்து தம் மஷ்ரூம் பிரியாணிங்களா? தம் அந்த டைப்பில் இந்த ப்ரெஷர் விட மாட்டேன். நான் இந்த டைப்பில் தான் செய்வேன். ப்ரெஷர் யூஸ் பண்ண மாட்டேன். ஆஹா, ப்ரெஷர் எனக்கு வந்து இதுவும் இந்த மாடல் தான் நான் இப்பயும் பண்ணுறது. ஆக்சுவலி இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடணும். 8 மினிட்ஸ். இல்லை, இது மூடிட்டு இது ஒரு 8 மினிட்ஸ் இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 8 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் இழுத்துருக்கணும் அரிசி. பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் அரிசி இழுத்துட்டிங்கன்னா இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த இது இருக்குது, புதினா இலை கொஞ்சம் எயிட் மினிட்ஸ் to 10 மினிட்ஸ். நீங்கள் 8 மினிட்ஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதோ டன். அவ்வளோதாங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் இப்போ டோட்டலாக வந்து 8 மினிட்ஸ் ப்ளஸ் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெரி குட். பசங்க பசின்னு கூப்பிட்றானுங்க. வந்திருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கே. லைட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் போல இருக்கே. இதுலாம் லைட்டாக என்ன உடஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக அப்படி கிண்டுங்க. I can smell a good nice aroma. நல்லா இருக்கு. நல்லா வாசனை மூக்கை துளைக்கிறது. இதாங்க லாஸ்ட் ஸ்டேஜ். இப்படி தான் வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மறுபடியும் மக்களுக்கு நம்ம ரிமைண்ட் பண்ண வேறு பிரியாணி நினச்சிட்டு போகிறாங்க. அடிக்கடி நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணிங்கிறது நீங்கள் ஞாபகப்படுத்து. இப்போது ஒரு பிளேட்டில் வச்சு அடுத்து சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிளேட் எடுக்கிறீங்களா? இது அழுக்காக இருக்குது. இப்படி சர்வ் பண்ணலாம். இப்படி வந்துருக்குங்களா சிப்ஸ். ஓ நல்லா வாசனையாக இருக்கே. பசியில் ஒரு கரண்டி அதிகமாகவே சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். ஸ்பூன் எடுத்துக்கலாம். சிப்ஸு ரைத்தா வச்சுட்டு